அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் மாதம் எப்படி அமைய போகிறது? ஏப்ரல் மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது பெருவாரியான கிரகநிலைகள் கன்னிராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான சங்கடம், சிக்கல், சிரமம் என்று சொல்லக்கூடிய பல காரியங்களை சரியான முறையில் கையாளக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை இந்த வேலை ஏற்படுத்தி கொடுக்கிறது. பல சிக்கல்களையும் சிரமங்களையும் இந்த தருணத்தில் களைவதோடு மட்டுமல்லாது திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் கிடைக்க இருக்கிறது. அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் பெருவாரியான கிரகநிலைகள் வலம் வருவதால் சற்று சாதகமான நன்மையும் முன்னேற்றம் நிறைந்த வாய்ப்புகளும் இந்த வேளையில் தடையின்றி கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. எனவே கன்னிராசிக்காரர்கள் இந்த தருணத்தை சற்று விழிப்புணர்வுடன் பயன்படுத்தி கொண்டால் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே கைகூடும். ஏப்ரல் மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது நவகிரகம் என்று சொல்லக்கூடிய 9 கிரகநிலைகளின் அமைப்பிலும் சிறப்பான அதிரடியான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே கிடைக்க இருக்கிறது. திடீர் கோடீஸ்வர யோக வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய வகையில் கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமான சூழலை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதிலும் குறிப்பாக முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் வானியல் அரசன், நவகிரகங்களின் தலைவன் என்று அழைக்கக்கூடிய தோஷமற்றவராக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறுவதற்கு முன் இந்த வேளையில் மிதுன ராசியில் வலம் பெறுகிறாருங்க. இந்த மாதத்திற்கு பிறகு அவர் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் பெற போகிறார். 100% நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் குருவின் அமைப்பால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் இந்த தருணத்தில் நிச்சயமாக பூர்த்தியாகும். அதோடு மட்டுமல்லாது குருவின் பார்வை இந்த வேளையில் மிக வலுவாக துலாம், தனுசு மற்றும் கும்பம் ஆகிய ராசிகளில் கிடைக்கிறது. குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் குருவினுடைய சுப பார்வை பதியக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே நீதி தவறாத, நடுநிலை தவறாத மிக முக்கியமான கிரகமாக பார்க்கக்கூடிய சனி பகவான் முழுமையாக அவரது சமகிரகமான குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் வலம் வருகிறாருங்க. சம பலத்துடன் வலம் வரக்கூடிய சனி பகவானின் அமைப்பு உறுதியாகவே எதிர்பார்க்கக்கூடிய பல சிறப்பான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. பெரும்பாலான சிக்கல்களையும் சிரமங்களையும் சரியான முறையில் எதிர்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக இந்த வேளையில் சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. உத்தியோகம், தொழில் ரீதியாக சம வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதோடு திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில் ரீதியான சிறப்பான வளர்ச்சியை இந்த தருணத்தில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் சனி பகவான். அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவை பொறுத்த வரைக்கும் சனியின் ஆட்சி வீட்டில் தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் பலம் பொருந்திய அமைப்பில் இந்த மாதம் முழுவதும் வலம் வருகிறார். நிழல் கிரகமான ராகு பின்னோக்கி நகர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்துவதற்கான மிக முக்கியமான பங்கினை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுப்பது மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல சிரமங்களை மோட்சக்காரகரான கேது சூரியனின் ஆட்சி வீட்டில் சிம்ம ராசியில் வலம் வருவதால் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எதிர்மறையான சிந்தனை, கற்பனையான பயத்தை நீக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே நிழல் கிரகமாக கருதக்கூடிய ராகு மற்றும் கேது பின்னோக்கி நகர்ந்து உங்களுடைய வாழ்வில் முன்னோக்கி நகர்வதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த 4 வலிமை வாய்ந்த கிரகநிலைகளை தவிர்த்து மற்ற கிரகநிலைகளை பார்க்கும் போது செவ்வாய் மிகவும் வலுவாக இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மிக வலுவாக இந்த மாதம் முழுவதுமே அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் வலம் வர போகிறாருங்க. சனியுடன் இணைவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட செவ்வாய் குருவின் ஆட்சி வீட்டில் வலம் வருவதால் நிச்சயமாக எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல
வாய்ப்புகள் அதிரடியாகவும் தடாலடியாகவும் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் செவ்வாயின் அமைப்பால் மேசராசிக்காரர்களுக்கு உண்டு. தயக்கமாக பல பணிகளை செய்ய வேண்டும் என்று இருந்த சூழலில் தயக்கமில்லாமல் விரைவுபடுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் சனி செவ்வாய் சேர்க்கையின் காரணமாக சில சிக்கல்கள் வரலாம். சற்று கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. சுக்கிரனை பொறுத்தவரைக்கும் மிக வலுவாக செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் வலம் வர போகிறாருங்க. பிறகு வக்ரகதியில் திரும்பி பின்னோக்கியும் நகருகிறார். பெரும்பாலும் இந்த மாதம் முழுவதும் குருவின் ஆட்சி வீட்டிலிருந்து செவ்வாயின் ஆட்சி வீட்டில் வலம் வரக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் பல காரிய தடைகள் நிச்சயமாக விலகும். துணிச்சலுடனும் தைரியத்துடனும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை செவ்வாயின் ஆட்சி வீட்டில் வீற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். சுக்கிரனின் அமைப்பு மிக பெரிய அளவிலான காரிய தடைகளை விலக்கி அதிரடியான வளர்ச்சியையும் வெற்றி வாய்ப்பையும் இந்த தருணத்தில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் சிறப்பான வாய்ப்புகள் கை சேருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் முற்பகுதியில் மிக வலுவாக குருவின் ஆட்சி வீடான மீனராசியிலும் பிற்பகுதியில் செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியிலும் வலம் வர போகிறார். செவ்வாயில் உச்சபலம் பெறுகிறாருங்க சூரியன். ஏப்ரல் 13ஆம் தேதி முதல் உச்சபலம் பெறக்கூடிய சூரியனின் அமைப்பால் நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. 14ஆம் தேதியிலிருந்து சூரியன் உச்சபலத்துடன் வலம் வர போகிறாருங்க. எனவே இந்த மாதத்தின் பிற்பகுதியில் மிக சிறப்பான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. கிருஷ்ண கிரகமான சூரியனின் அருளால் பல தடைகள் நிச்சயமாக விலகும். முக்கூட்டு கிரகமான சுக்கிரன் மற்றும் சூரியன் பெரும்பாலும் இணைந்து வலம் வரக்கூடிய வேளையில் அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போன்று வித்யா காரகரான புதனும் 6ஆம் தேதி முதல் நீச்சம் பெற்று குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் வலம் வருகிறார். அதற்கு முன் சனியின் ஆட்சி வீடான கும்பராசியில் வலம் வருகிறார். இந்த மாதத்தின் பிற்பகுதியில் நீச்ச நிவர்த்தி பெற்று செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் வலம் வருகிறாருங்க. இப்படி வித்யா காரகரான புதன் இருமுறை மாற்றத்தை சந்தித்தாலும் மிக சிறப்பான வாய்ப்பை நீச்ச நிவர்த்தி பெற்றதற்கு பிறகு உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறார். சந்திரன் 12 இடங்களிலுமே மாறி மாறி வலம் வர போகிறார். நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பை தான் ஏற்படுத்துகிறார். இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பானது இந்த ஏப்ரல் மாதத்தில் இருக்கிறது. இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்கள் மனதில் நினைத்த காரியங்களை இந்த மாதத்தின் தொடக்கத்தில் இருந்தே வெற்றிகரமாக மாற்றி கொடுக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன. இருந்தாலும் சில விஷயங்களில் மனக்குழப்பம் அதிகரிக்கக்கூடிய வகையில் சனி மற்றும் செவ்வாயினுடைய இணைவு இருந்தாலும் பெரிய அளவிலான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழல் இல்லை என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். எனவே இந்த தருணத்தை விழிப்புணர்வுடன் எதிர்கொண்டால் பெருவாரியான நெருக்கடிகளையும் சிரமங்களையும் முழுமையாக களைந்து அற்புதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் கன்னிராசிக்காரர்கள் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு. அது மட்டுமல்லாது உத்தியோகம் தொழில் ரீதியாக கண்டச்சனியின் ஆதிக்கம் இருக்கக்கூடிய வேளையில் அலைச்சலும் ஆரோக்கிய தொல்லைகளும் ஏற்பட்டாலும் கூட எதிர்பார்க்கக்கூடிய ஆதாயம் நிறைவாக கிடைக்கும். பணி ரீதியாக சந்தித்து வரக்கூடிய பல நெருக்கடிகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கட்டுக்குள் வரும். எதை செய்ய நினைத்தாலும் அதை கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செய்து கொண்டால் பெரிய அளவிலான நெருக்கடிகளையும் சிரமங்களையும் தவிர்த்து முன்னேற்றத்தை நிறைவாக மேம்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. வீண் விரய மருத்துவ செலவுகளை தவிர்ப்பதோடு மட்டுமல்லாது தேவையற்ற ஆடம்பர விரயங்களை தவிர்த்து சிறப்பான முன்னேற்றத்தை நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் சந்திக்க முடியும். மிக வலுவாக 2 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியான சுக்கிரன் இந்த மாதத்தில் பெரும்பாலும் அஷ்டமத்தில் மறைவதால் சற்று கூடுதல் கவனத்துடன் இருந்தால் உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது கடைசி நேரத்தில் கை நழுவி சென்று விட்டது என்று நினைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. பெருவாரியான கிரகநிலைகள் மிகவும் சாதகமான சூழலையும் சிறப்பான நல்ல வாய்ப்பையும் உருவாக்கி கொடுப்பதால் பல சிக்கல்களை இந்த தருணத்தில் முற்றிலுமாக களைந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்கிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குரு உள்ளிட்ட கிரகநிலைகள் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் தொழில் வளம் சிறக்கக்கூடிய வகையில் தொழில் ரீதியான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உங்களை தேடி வரும். உங்களது உழைப்பிற்கேற்ற அங்கீகாரம் கிடைப்பதோடு தொழில் ரீதியான சிறப்பான வளர்ச்சியை நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள்
ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பொறுப்பும் மாற்றமும் ஏற்படும். வியாபாரம் தொழில் ரீதியாக ஒருபுறம் திடீரென பல வாய்ப்புகள் கிடைத்தாலும் மறுபுறம் முதலீடுகளை அதிக கவனத்துடன் மேற்கொள்வது நல்லதாக பார்க்கப்படுகிறது. கை நிலவி சென்ற ஒப்பந்தங்களை மீண்டும் தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வகையில் சிறப்பான தருணமாக உறுதியாகவே இந்த ஏப்ரல் மாதம் அமைய போகிறது. எனவே பல பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அவற்றை திறன்பட எதிர்கொண்டு நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த ஏப்ரல் மாதத்தில் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். முருகப்பெருமான் வழிபாடு பல முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதோடு திடீர் கோடீஸ்வர யோகத்தை நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தில் தடைகளை அனைத்தையும் தகர்த்தறிந்து வெற்றிகரமாக மாற்றி கொடுக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறது.